திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம். மணமகள் பெயர் இந்திரா. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடைய முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கடக ராசி, புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு வேலைக்கெலாம் போகலை, வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி ஒரு 5 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு, 2 வீடு, காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால அம்மாவையும் லைஃப் லாங் இவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இவங்க வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தனக்கு வரக்கூடிய கணவர் குழந்தை இல்லாமல் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்குங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வேலை வெட்டிக்கெலாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. படிக்காத மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அகிலா. இவங்களுக்கு வயது 33 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி துலாம் ராசி, விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க திருமணமாகி 3 வருடத்திலேயே இவங்க விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினாலையும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனாலையும் இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, தன்னுடைய சொந்த மளிகை கடையை பார்த்துட்டு தன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் அரியலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.